இறை ஆண்மையின் தலைவர், கத்தோலிக்க திரு அவையின் தலைவர், இன்று இறைவனின் மடியில் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இறை வார்த்தையின்படி முழு மனதோடு இறை அவையையும் திரு அவையையும் அன்பு செய்தவர் நமது திருத்தந்தை. எளிமையின் பிறப்பிடம் இன்று உன்னதரின் நிழலில் இளைப்பாறச் சென்று விட்டார். தாழ்ச்சியின் உறைவிடம் இன்று இறைவனின் தாளில் தஞ்சம் புகுந்து விட்டார். அருளின் பாதையில் மக்களை வழிநடத்தியவர் இன்று அருட்பாதைக்கு பயணம் மேற்கொண்டு விட்டார். புன்னகையில் மக்கள் மனங்களை வென்றவர் இன்று புன்னகை பூக்க மறந்து மண்ணுக்குள் புதைந்து விட்டார். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்ற இறைவார்த்தையின்படி இறை திட்டத்தை நிறைவேற்ற இறைவனடி சேர்ந்து விட்டார். பெண்களை மதித்தவர் அன்னையின் அரவணைப்பில் மகிழ்வோடு வாழ சென்று விட்டார். திரு அவையை பொது நிலையினரை நோக்கி திருப்பியவர் இன்று திரு அவையை விட்டு சென்று விட்டார். சாதாரண வாழ்வை வாழ்ந்து இன்று சரித்திர நாயகனாய் உயர்ந்து நிற்கிறார். உடையிலும் எளிமை, உணர்விலும் எளிமை என அனைத்திலும் எளிமையை விதைத்து விண்ணாள சென்று விட்டார். இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர், இறை திட்டத்தை வாழ்ந்து காட்டியவர் வழியில் நாமும் பயணிப்போம். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறிய அன்னை மரியின் அன்பு வழியில் வாழ்ந்தவர் நமது திருத்தந்தை. இறைவனின் கடை ஊழியனாய் இறுதி வரை வாழ்ந்தவர். அவரது தூய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதலை பெற நாம் அனைவரும் அவருக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இறை வார்த்தையின்படி திருத்தந்தை அவர்கள் இறந்து விண்ணக வாழ்வை அடைந்திருப்பினும் அவரது அறவாழ்வும் அன்பு வாழ்வும் நமக்கான படிப்பினைகளாய் என்றும் நிலைத்து நிற்கட்டும்.